நீங்கள் கதை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் வந்துகிட்டே இருக்கும். எல்லா ஐடியாவும் தூக்கி டம்ப் பண்ணிங்கன்னா கதை மூவ் ஆகாது. நம்ம ஐடியாக்கள் அப்படியே தனித்தனியாக எழுதி வச்சுக்க, கதை மூவ் போக போக ஒவ்வொரு ஐடியா அதே பிளேஸ் கேட்கும், அப்போ எடுத்து போடு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி போடுறது ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் வந்து பொதுவாகவே எனக்கு அந்த சுவாரஸ்யமாக கொடுக்கறதுக்கு இந்த நான்லைனை செட் பண்ணுவேன். இந்த கதை எப்படி ஆரம்பிச்சதோ அப்படி தான் எழுதிட்டு வந்தேன். நீங்கள் படம் பார்க்குற எந்த ஸ்டெப், படம் எப்படி பார்த்தீங்களோ அந்த ஸ்டெப் தான் எழுதிட்டு வந்தேன். அது அப்படியே நான் லீனியர் பண்ணுறது எனக்கு பர்சனலாக பிடிக்கும். இன்னொரு ரொம்ப பிடிக்கும். நம்ம நிறைய படங்கள் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறதுனால எனக்கு அது முதல்ல ஒரு கதை எடுத்துக்கிட்டு இது எப்படி சுவாரஸ்யம் கொடுக்கலான்னு பார்ப்பேன். ஓகே, எவ்வளோ சுவாரஸ்யம் கொடுக்க முடியும்னு பார்ப்பேன். அதுக்கு வந்து நான் லீனியர் சப்போர்ட் பண்ண தான் பார்ப்பேன். இல்லை தூக்கி போட்டு வேறு என்ன ஐடியா கிடைக்குன்னு பார்ப்பேன். இல்லை என்ன பேசுறதுன்னு தெரியல, நிறைய பேசிட்டோமா, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அதான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல் வர மாதிரி. எங்கெங்கே அவார்டு வாங்கினாலும் நம்ம ஊரில் வாங்குற அவார்டு வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கு. குறவுமைக்கும் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேயில் அந்த வந்துச்சு, ஐ மீன் நாமினேஷனில் இருந்தது. அப்பவும் கூப்பிட்டு இதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மொமெண்ட்டாக ரசிக்கிறது. அதே மாதிரி சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வரும்போதெல்லாம் சரி ஓகே அடுத்த படம் வரும் கண்டிப்பாக, அதில் சந்தேகம் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்னாடி தங்கராஜ் சார் இருந்தார், இப்போ ரேக்ஸ் மேம், சுந்தர், இன்னும் நிறைய சார் பேர், சண்முகம் சார், எல்லாருக்கும் நன்றி. இந்த டீம் ருஸ்காம் படிக்கும்போது இந்த பாஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு வரோம். நான் எங்கேயாச்சும் யாராவது பாஸ் கொடுப்பாங்களா படம் பார்த்தலாமான்னு சொல்லிட்டு இந்த உட்லாண்ட் ஷோ அந்த அதெல்லாம் வந்துட்டுருப்பேன். என் படம் வந்து அதே மாதிரி வந்து மக்கள் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஓகே, ஏதோ 2350 முறை கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் மேலே நமக்கு ஒரு ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க, அது நமக்கே தெரியும். அவங்க அந்த டேலண்ட் வந்து ரெகனைஸ் பண்ண முடியாமல் போயிடும். சம்டைம் அந்த அவங்க பொட்டன்ஷியலை வந்து அவங்க திறமையான இவ்வளோ நிரூபித்துக்கு ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும். அது நிறைய பேர் இருக்காங்க. அதில் சில பேர் மட்டும் நான் வந்து எனக்கு அந்த கதைக்கு ஆப்டாக இருந்தால் மட்டும் கூப்பிட்டு நான் ஒர்க் பண்ணி பார்ப்பேன், அவ்வளோதான். மற்றபடி ஒரு ரொம்ப ஃபோர்ஸ்டாக தேடி கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ஆட்கள் தூக்கி போடும் அப்படிலாம் இல்லை. எனக்கு சில பேர் மேலே ரொம்ப க்ரேஸியாக இருப்பேன். நான் ஒன்றும் சொல்ல போனால் அல்வாவாஸ் அவர் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பேன் நான். பிகாஸ் வெற்றிமாறன் சார் வந்து ஆடு காலத்தில் சூப்பராக இருக்கும், கருப்பையத்தை அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி எனக்கு சில பேர் மேலே ரொம்ப அவங்க இல்லை. பட் எனக்கு அது மாதிரி இன்னும் நான் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க பேர் சொல்ல முடியாதுன்னா. சப்போஸ் சொன்னி ஏன் படத்தில் வாய்ப்பு கொடுன்னு கேட்டேன், என்ன பண்ணுறதுனால இன்னும் சில பேர் இருக்காங்க, அடுத்தடுத்த படங்களை யூஸ் பண்ணுவேன். பொதுவாக ஒரு டாட்லேருந்து கதை ஸ்டார்ட் பண்ணுவோம். கதை கம்ப்ளீட் பண்ணும்போது டாட்டு காணாமல் போயிடும், எங்கடா இருந்தது அப்படின்னு. அந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த கதை உருவாகிறதுக்கு காரணம் வந்து ஒருத்தனால என் குடும்பம் அழிஞ்சுது அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு அவன் குடும்பத்தை பழி வாங்க போகிறான். அவன் இல்லை, அவன் பொண்ணு இருந்தால் அவன் பொண்ணு அசால்ட் பண்ணிட்டு வந்துட்டான். ஸோ கடைசியில் பார்த்தா அது எவன் நீ தப்பு பண்ணி அதே இவன் பொண்ணு. இதுதான் ஆரம்பம், இங்கேருந்து ஆரம்பிச்சது. பட் இன்னொரு ப்ரமைஸு பேப்பரில் படித்தது. இந்த 2 ப்ரமைஸும் தனித்தனி கோர ஐடியா இருந்து அந்த ரெண்டுத்தையும் ஒன்றா மர்ஜ் பண்ணி பிளண்ட் பண்ணி பண்ணேன். ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் வந்து பொதுவாகவே எனக்கு அந்த சுவாரஸ்யமாக கொடுக்கறதுக்கு இந்த நான்லைனை செட் பண்ணுவேன். இந்த கதை எப்படி ஆரம்பிச்சதோ அப்படி தான் எழுதிட்டு வந்தேன். நீங்கள் படம் பார்க்குற எந்த ஸ்டெப், படம் எப்படி பார்த்தீங்களோ அந்த ஸ்டெப் தான் எழுதிட்டு வந்தேன். அது அப்படியே நான் லீனியர் பண்ணுறது எனக்கு பர்சனலாக பிடிக்கும். இன்னொரு ரொம்ப பிடிக்கும். நம்ம நிறைய படங்கள் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறதுனால எனக்கு அது முதல்ல ஒரு கதை எடுத்துக்கிட்டு இது எப்படி சுவாரஸ்யம் கொடுக்கலான்னு பார்ப்பேன். ஓகே, எவ்வளோ சுவாரஸ்யம் கொடுக்க முடியும்னு பார்ப்பேன். அதுக்கு வந்து நான் லீனியர் சப்போர்ட் பண்ண தான் பார்ப்பேன். இல்லை தூக்கி போட்டு வேறு என்ன ஐடியா கிடைக்குன்னு பார்ப்பேன். அதை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் டூல் கிடைக்குமோன்னு தேடிக்கிட்டே இருப்பேன். அது சப்போஸ் நான் லீனியர் இருந்துச்சுன்னா அது எனக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி இது பண்ணி பார்க்கலாம். இது அதுக்குள்ளே என்னென்ன புதுசாக பண்ணி பார்க்கலாம்ப்பா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஃபோர்ஸில் எதுவும் பண்ண மாட்டேன், ட்ரை பண்ணி பார்ப்போம், உட்காந்து தூக்கி போட்டு வேறு ஐடியா பார்ப்போம், அவ்வளோதான். ஹலோ சார், மை நேம் இஸ் ஜாரா. இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின், அதில் ஒரு கொஸ்டின் இருக்குது. என்னென்னா ஒரு மெட்டாஃபர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ஸ்னேக் வந்து அந்த பக்கெட்டில் போகிற மாதிரி 2 இடத்துல இருக்கும். ஒன்று அங்கே, அப்புறம் இன்னொன்று வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அந்த ஸ்னேக் இருக்கும். ஸோ அந்த ஸ்னேக்கை பர்டிகுலராக யூஸ் பண்ணதுக்கான ரீசன் எதுவும் இருக்குது? மொத்தம் மூணு இடத்துல யூஸ் பண்ணியிருப்பேன். பட் ஸ்கிரிப்ட் எடிட்டிங்லேயே ஒன்று தூக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து மெட்டஃபராக வைக்கணும்னு இதெல்லாம் வைக்கணும் இல்லை, எனக்கு ஆசைகள் இருக்கும். ஒரு சூப்பராக சமைச்சிட்டு ஏதாவது ஒரு அழகழகாக அழகுபடுத்தும்ல, எனக்கு அந்த மாதிரி சமைக்கும் அந்த மாதிரி பிடிக்கும்.
அந்த மாதிரி கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன அழகுபடுத்த முடியும், என்னென்ன போசஸ் அது ஃபோர்ஸ்டாக இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு இரிட்டேட் ஆகாமல் என்னென்ன பண்ண முடியும்னு பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி மெட்டஃபர் ஐடியாலாம் அது பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு வீட்டில் வர்றது மணிகண்டனுக்காக உருவாக்கப்பட்ட பாம்பு, 2வது ஸ்டேஷனில் வர்றது சிங்கம்புலிக்காக உருவாக்கப்பட்ட, ஏன்னா அவன் தான் ஸ்டேஷனில் இருக்கிறவள். 3வது அனுராக் சாருக்கு ஒன்று வச்சு அது கிளைமேக்ஸில் வரும், பட் அது ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருந்துச்சு, பரவாயில்ல தூக்கிட்டோம், ஸ்கிரிப்ட்லேயே தூக்கிட்டோம் அது. ஸோ மெட்டஃபராக வச்சு பட் நிறைய படித்தேன். அந்த மாதிரி பாம்பு வந்து தாங்க கூட்டியே சாப்பிடும் அதுதான் வச்சுருக்காருன்னா அது ரொம்ப நல்ல ஐடியா இருந்தது. நான் அப்படி யோசிக்கலை. அது இப்போ படிக்கும்போது பயங்கரமாக இருந்தது, செமையாக இருக்கப்பான்னு. பட் அந்த அவ்வளோ அறிவெல்லாம் இல்லை, அவ்வளோ யோசிக்கலை. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. இல்லை நிறைய பாடணும் பார்த்தேன். பட் கலர் அந்த ஸ்ட்ரைப்பு வேணும் ப்ளைனாக வேணும், இந்த தான் பண்ணது தவிர அந்த அது ஒரு கலர் இருக்குல்ல, அது கலருக்குள்ளே ஒன்று பார்த்து அதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணல. அசிஸ்டன்ட் ரைட்டர் கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்க, மேபி என்னோட அவங்க கொஞ்சம் பெட்டராக தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை அந்த அனுராக் சாருக்கு இவருக்கு ஒரு வித்தியாசம் காட்டணும், ட்ரெஸ்லேருந்து மட்டும் தான் தெரிஞ்சது தவிர மற்றபடி அதுக்கு இந்த கலராக இருக்கும், அதுக்கு அது மீனிங் அப்படியெல்லாம் பண்ணல, தானாக அமைஞ்சது. அதில் சிலது ஃபோர்ஸ்டாக என்ன சொல்கிறது, ரொம்ப என்ன சொல்கிறது, நமக்கே தெரியாதெல்லாம் எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க. இவ்வளோலாம் யோசிக்கலப்பா, நான் ஓவராக பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி இருந்தது. எனிவே தேங்க்யூ. வணக்கம் சார். இங்கே சொல்லுங்க ப்ரோ. என் பேர் நேதாஜி நந்தகுமார் சார். ஒரு 2 கேள்வி இருக்கு எனக்கு. சொல்லுங்க ப்ரோ. முதல்ல இப்போது அந்த முக்கிய கதாபாத்திரங்கள் காமிச்சிங்க, நட்டி சாரோட கேரக்டர், விஜய் சேதுபதி, அனுராக் கஷ்யப் சார், இவங்க எல்லாரோட காமிக்கும் போது அவங்களோட ஃபேமிலி சைடு அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நட்டி சார் வந்து ஒரு காப்ரோலாக இருந்தாலும் அவரோட ஃபேமிலியுமே ஒரு சின்ன ஷாட்டில் பண்ணியிருந்தீங்க. என்னதான் வெளி உலகத்துக்கு அவங்க வந்து கொஞ்சம் மோசமானவங்களா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு காமிக்கிற அந்த சைடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கான இன்ஸ்பைரிங் பாயிண்ட் என்னது? எல்லாருமே தான், நம்ம எல்லாருமே தான், அங்கே யாருமே ரொம்ப நல்லவங்க கிடையாது, யாருமே கெட்டவங்க கிடையாது. சரியா? நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருப்பேன், என்ன ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் இருப்பேன், என்ன ரொம்ப சுத்தம் பிடிக்க ஒருத்தருப்பான், அவனுக்கு நான் வில்லன், உனக்கு நான் ஹீரோ, அவ்வளோதான் லாஜிக். இது சினிமா தரமாக பண்ணும்போது நமக்கு சினிமாவுக்காக சில விஷயம் பண்ணிக்கிறோம். பர்சனலாக நான் வந்து ரோட்டில் நடந்து போகும்போது நிறைய பேர் பார்ப்பேன், அவன் யாராக இருப்பான், நல்லவனா கெட்டவனா, அவனோட குணம் என்ன, அவன் ஃபேமிலி அங்கே வருவான். அதனால் படத்தில் வர எல்லா கேரக்டருக்கும் லைஃப் இருக்குன்னு பார்ப்பேன். இன்னும் சொல்ல போனால் அட்மாஸ்பியர் கூட லைஃப் இருக்கா, அவங்க லைஃப் கூட சும்மா நடந்த மாதிரி விடாது, அவனுக்கு பொருள் கூட வேலை செஞ்சுட்டு போட்டோம், கூட குழந்தை கூட்டு போட்டு அது மாதிரி இருப்பேன். லைஃப் இருக்கணும். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்குற ஆள் அதனால வர்றது தான். அதனால் வந்து இப்போது அவர் சொல்லுவார், நம்ம பொண்ணு தான் சும்மா விட்டுருவோமா அப்படின்னா, அவர் பொண்ணு வேணும். அது அந்த பொண்ணு க்ளோஸே இருக்காது படத்தில் பார்த்தீங்கன்னா, சும்மா லைட்டாக அப்படி வந்துட்டு போயிடும். அந்த டயலாக் சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணல, அதுக்கு ஒரு அதனால் லைஃபோ கனெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்கள் ஒரு படத்தில் ஒரு தீம் இருக்கும், இந்த படத்து மூலிமா சொல்கிற ஒரு தீம்னு இருக்கு இல்லையா, அந்த தீம் எல்லா சீன்லேயும் இடனாக ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பனாக இருந்துகிட்டே இருக்கணும்னு பார்ப்பேன். எல்லா சீன்லையும் முடிஞ்சாலும் இருந்துகிட்டே இருக்கும் பார்ப்பேன். அது லேயராக ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் இன்டைரக்டாக. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. 2வது கேள்வி சார், ஃபைனல் கொஸ்டின். அப்புறம் இந்த எடிட்டிங்கில் வந்து இப்போது நிறைய இந்த மேட்ச் கட்ஸ் பண்ணுறது, அந்த பேண்டேஜ் ஓட்டுறது, அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். அது வந்து ஸ்கிரிப்டில் மென்ஷன் பண்ணுவீங்களா, இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் ஐடியா, ஐ மீன் இந்த விஷயங்கள் இல்லாமல் மற்றது? நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க அது ஒரு மாதிரி நீங்கள் எப்படி படம் பார்த்தீங்களோ அப்படி தான் எழுதப்பட்டது. அது சினிமா ஆர்டராகவும் சரி, சீனாகவும் சரி. சில விஷயங்கள் வந்து ட்ரிம் ஆச்சு எடிட்டிங்கில். சில வந்து இந்த ஃபைனலாக ரிவீல் பாயிண்ட் வந்து கொஞ்சம் முன்னாடி போட்டிருந்தேன், அது கொஞ்சம் தள்ளி போச்சு. இவ்வளோ மட்டும்தான். ஐ மீன் பேசிக்கான எடிட்டிங் என்னென்ன இருந்தோ, நான் வந்து எடிட்டரை குறை அப்படி சொல்லலை. ஸ்கிரிப்ட் வந்து எடிட்டிங்கில் எதுவும் பெருசாக மாறலன்னு சொல்ல வந்தேன், அவ்வளோ. ஒன்று சொல்ல போனால் லவ் டுவர்ட்ஸ் சினிமா. எனக்கு என்ன மாதிரி இருக்கிற, நான் 0லேருந்து வந்தவன், எல்லோரும் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து டெய்லி ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அப்புறம் தனியொருவன் ஒரு டயலாக் இருக்கும், ஒரு ஐடியா வச்சுக்கோங்க, அதை நோக்கி ஓடுங்க அப்படின்னு. ஸோ எங்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக வரும்போது, சார் நான் அசிஸ்டண்டாக சார் அப்புறம் நடிகர் ஆயிடுறேன் அப்படின்லாம் வருவாங்க. ஏதாவது ஒன்று வாப்பா அப்படின்னு. அதனால் உங்களோட ஃபோக்கஸ்டாக இருங்க, அப்புறம் டெய்லி அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள், ஒரு ஃபோன் இருந்தாவோ எது இருந்தாலோ இப்போது அதை வச்சு ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணி காட்டுங்க. அப்புறம் எனக்கு நிறைய அரசியல் தெரியாது, ஸோ அதில் கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு வாங்க. நிறைய படம் பாருங்கள், நிறைய புக்ஸ் படிங்க. வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல, இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு வந்துங்க. அவ்வளோ அப்படி இல்லை. அப்பா குப்பை தொட்டி எங்கே இருக்குன்னு கொஸ்டின் வந்துடக்கூடாது. குப்பை தொட்டி சரி,
அவள் அந்த குப்பை தொட்டியோட கனெக்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட்டு. குப்பை தொட்டி எங்கன்னு கேட்கக்கூடாது. ஸோ அவள் ஹாஸ்பிட்டல் இருக்கா, அவளுக்கு துணை ஒன்று தேவைப்படுது, அதோட இன்டர்நெட்டோட தான். பட் குப்பை தொட்டி எங்கே இருக்கு? குப்பை தொட்டி தெடு போல் வீட்டில் தான் இருக்கு, வீட்டில் வைக்க முடியாதுல்ல. அவ்வளோ இல்லை அப்படிலாம் இல்லை. ஓகே. ஹலோ சார், திஸ் இஸ் உபேந்திரா. ஹாய் சார், நீங்கள் இப்போ எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்லை நீங்கள் ஒரு 3-4 ட்விஸ்ட் வச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த கனெக்டிங் பாயிண்ட் நீங்கள் எப்படி எடுத்தீங்க? ஸோ இது எடுத்தால் கரெக்டாக வரும் அப்படின்ட்டு ஒரு கதையை சுவாரஸ்யமாக கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணால் சரியாக இருக்கும், இந்த இடத்துல ஓப்பன் பண்ணால் சரியாக இருக்கும்னு சொல்லி நம்ம ஒர்க் பண்ணுறது தான் இது. ஒரு ட்விஸ்ட்டை நம்பி படம் பண்ணலாம், ட்விஸ்ட்டே இல்லாமல் கூட படம் பண்ணிட்டு போகலாம். அது எந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறோம், எவ்வளோ கொடுக்கணும், வேணுமா வேணாமா, ஃபோர்ஸாக இல்லாமல் இருக்கா, ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்றது மட்டும் தான் வேறு. கஹானியெல்லாம் ஒரு சிங்கிள் ட்விஸ்ட் தான், யூசுவல் சஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஒரு ட்விஸ்ட் தான், அதை நம்பி ஹோல்ட் பண்ணுறோம்ல. ஸோ அதனால் படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டாக கொடுக்கணும் அவசியம் இல்லை. அது டிமாண்ட் பண்ணி ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி ஆடியன்ஸை ரிலேட் பண்ணிக்கிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி என்ன வேணால் கொடுத்துட்டு போகலான்றது தான். அதனால் வந்து பிளான் பண்ணும்போது இங்கே ஒரு 10 நிமிஷம் ஒரு முறை ஒரு ஹூக் இருக்கணும், அதுக்கு ஃபோர்ஸை சொல்லணும் அப்படிலாம் இல்லை. அந்த ஸ்கிரிப்ட் பண்ண அது வரும் அப்படின்றதான் என்னோட காகமுட்டை மணிக்கணும் சார் அடிக்கடி ஒரு 2 முறை சொல்லியிருக்காரு. நீங்கள் கதை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் வந்துகிட்டே இருக்கும். எல்லா ஐடியாவும் தூக்கி டம்ப் பண்ணிங்கன்னா கதை மூவ் ஆகாது. நம்ம ஐடியாக்கள் அப்படியே தனித்தனி எழுதி வச்சுக்க, கதை மூவ் போக போக ஒவ்வொரு ஐடியா அதே பிளேஸ் கேட்கும், அப்போ எடுத்து போடு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி போடுறதா சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த டைமில் எங்கள் ப்ரொடியூசர் சுதன் சார், பேஷன் ஸ்டுடியோஸ், ஜெகதீஷ் அண்ட் ரூட், எங்கள் விஜய் சேதுபதி சார், நட்டி சார், முக்கியமாக என் தலைவர் அனுராக் கஷ்யப், மம்தா மேம், எங்கள் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் டைரக்டர் நந்தகுமார், பிரபு, மணி, அசோக், புஷ்பநாதன், இன்னும் கொஞ்சம் பேர் வரல, அஜய், அப்புறம் எங்கள் கேமராமேன் டிகேபி, எங்கள் மியூசிக் டைரக்டர் ரஜினிஷ் லோக்நாத், எங்கள் எடிட்டர் பிலோமின் ராஜ், இன்னும் எல்லாருக்கும் என்னோட இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். உங்கள் டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சார். நம்ம மகாராஜா சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்